மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா. சேதுபதி என்ற பெயர் கேட்டது போல பல தடைகளை தாண்டி 17 வருட கடின உழைப்பு, அப்பங்காசு தாத்தங்காசு இல்லாம விஜய் சேதுபதி அப்படின்னா யாரு? இந்த மேடையில ஒரு ஹோஸ்டா வர தன்னைத்தானே செதுக்கி வந்த நபர் தான் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள். அவர் பல தடைகள், பல அவமானங்கள், பல கஷ்டங்கள், பல மனிதர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. காலையில நான் என்னுடைய முதலாவது சேனல் டனிஸ் வியூல போட்டிருப்பேன். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த இந்தியாவில் நடக்கிற பிக் பாஸ்லயே விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு வருகின்ற அழுத்தம், இந்த சௌந்தர்யாவோட பிஆர் டீம், ஜாக்லினோட பிஆர் டீம், அவங்களுக்கு தேவைப்பட்ட இந்த பணம் படைத்தவர்களிடமிருந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு மீது வருகின்ற அழுத்தம். அவர் சௌந்தர்யாவை நல்ல மாதிரி சொல்லணும், சௌந்தர்யாவை மாசா காமிக்கணும், முத்துக்குமார் நான் எதுவும் பண்ணக்கூடாது, அதாவது முத்துக்குமார் நான் வாழ்த்தக்கூடாது. அதாவது நோக்கம் என்னன்னா, சௌந்தர்யா தான் பிக் பாஸ் செட்டு, ஜாக்லின் தான் பிக் பாஸ் செட்டு அப்படின்ற மாதிரி அவர் பண்ணணும், அவங்களை கேள்வி கேட்கக்கூடாது, அந்த ஜாம்பிடியம் குறும்படம் போடக்கூடாது அப்படின்னு நிறைய அழுத்தங்கள் அவருக்கு. அதை அவர் பட்டுப்படாம சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு நீங்க எபிசோட் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவு அந்த நல்ல மனிதர் மீது மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுது இந்த பிஆர் எச்சைகளால. சரிங்களா? ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள இந்த விடிய நான் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, இப்ப சாச்சனா அப்படி பண்ணிட்டா, சாச்சனா இப்படி பண்ணிட்டா, சாச்சனா பொய் சொல்லிட்டா, சாச்சனா அழுது நடிக்கிறா. மனசாட்சிப்படி நான் கேட்கிறேன் கேள்வி, இப்ப சாச்சனா பண்ண இந்த விடயங்கள் எல்லாம் சௌந்தர்யா இந்த 6 வாரத்துல பண்ணவில்லையா? சாச்சனா பண்ணாத பல கேவலங்களை இந்த சௌந்தர்யா பண்ணியிருக்கா. அழுதா இருக்கட்டும், பொய் சொன்னதா இருக்கட்டும், பதில் கேட்டா திமிரில பதில் சொல்லாம இருந்ததா இருக்கட்டும், ரூல்ஸ் மீறினதா இருக்கட்டும், திருடி சாப்பிட்டதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ண சௌந்தர்யாவுக்கு பிஆர் கூட்டமும் சில ஃபேக் ஐடிகளும் பெயிட் போர்ட்ஸும் இந்த அழகுக்கு பின்னால பொண்ணுன்னா பேய்னா வாய் திறக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அப்படின்னோடனே சில குப்பைகள் திரும்பில்ல பின்னால, அப்படிப்பட்டதுகளும் இந்த சௌந்தர்யா போன்ற நபருக்கு சப்போர்ட் பண்ணக்குள்ள இன்னொரு அம்மா இருக்காங்க, ஜாக்லின் அப்படின்றவங்க. கூட பழகின ஒரு நண்பனுடைய வாழ்க்கை கடந்து வந்த பாதைகள்ல அவர் அவருடைய வாழ்க்கையை சொல்லக்குள்ள, அவர் முத்துக்குமரன் கடந்து வந்த பாதைகள்ல அவருடைய கதையை சொல்லக்குள்ள அழாத மனித பிறவியே இருக்க முடியாது. என்னுடைய 9 வயசு தங்கச்சியை அழுதாங்க. அப்ப அப்படி இருக்கக்குள்ள அந்த மனிதர் இந்த அம்மாக்கு எந்த துரோகம் பண்ணல, அவங்க ஃப்ரெண்ட்ன்ற மாதிரி முகத்துக்கு நேர சிரிச்சுக்கிட்டு பழகுறாங்க. ஆனா மொட்டக்கடதாசி அப்படின்னு ஒரு டாஸ்க் வரைக்குள்ள அந்த மனிதரோட மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பத்தி இந்த அம்மா கேவலமா இருந்துச்சு. அவரை திருடன் நினைச்சுது, ரூல்ஸ் மீறாத அவரை ரூல்ஸ் மீறன்னு போய் சொல்லிச்சுது. அப்படி ஒரு மொட்டக்கடதாசி எழுதி போட்டு 4 நாட்கள் அந்த மனுஷனுக்கு முன்னுக்கு சிரிச்சு பேசுது. அது மட்டும் இல்லாம சாச்சனா அவர்களை பத்தி அந்த ஜாம் முடியும், அந்த ஜாம் 6 ஜாம்ல 4 ஜாம் எடுத்தது ஜாக்லின். இப்ப வரைக்கும் அந்த உண்மையை அந்த பொண்ணு கிட்ட சொல்லல. ஆனா அந்த பொண்ணு எவ்வளவோ அழுது இருக்கு. அப்போ இப்படி எச்ச வேலைகள், குப்பை வேலைகள் பண்ற நபர்கள், அவங்க கிட்ட காசு இருக்கு, வழியில அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு எல்லா யூடியூபர்ஸுக்கு காசு கொடுத்து, பிஆர் டீமுக்கு காசு கொடுத்து அவங்க இருப்பாங்க. அவங்கள குறை சொல்ல மாட்டாங்க. இப்படி அவங்களோட காசுக்கு அலையிற கூட்டம். இந்த பொண்ணோட அப்பா கிட்ட காசு இல்ல. இவங்களை விட இந்த பொண்ணுக்கு 10 வயசு 9 வயசு கிட்ட குறைவு, அனுபவம் இல்ல. அப்போ அவங்க பண்ணதான் இந்த பொண்ணு பண்ணிச்சு. சொல்ல போனா இந்த பொண்ணை விட அவங்க நிறைய விதிமுறைகள், கேவலமான விடயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க நான் கேட்கிற மக்களே, கொமனா பாக்குறீங்கல்ல, சாச்சனாவை பத்தி ஏன் கேட்கல, சாச்சனாவை வெளியில அனுப்பு, சாச்சனாவை ஏன்னு கேட்கல அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல, மனசாட்சி படி கேளுங்க. வெளியில போக வேண்டியது சாச்சனாவா இல்ல சௌந்தர்யாவா, ஜாக்லினா அப்படின்னு? சரிங்களா? இந்த பிஆர் டீம் இப்படி கேவலமான விடயங்கள் பண்றபடியாத்தான் சில விடயங்கள் நம்ம என்ன சொல்றது, சாச்சனா அவர்கள் பண்ணுவது நமக்கு தவறா தெரியல. தவறு பண்றவங்களை நீங்க கொண்டாடிக்குள்ள அவங்கள விட சாச்சனா பண்ணது தப்பில்லை அப்படின்றதான் என்னுடைய பார்வை. சரிங்களா? சோ அதைத்தான் மக்களும் புரிஞ்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த சோசியல் மீடியால நம்ம பாக்குற, இப்ப யூடியூப்ல பாக்குறவங்க, ஃபேஸ்புக்ல சோசியல் மீடியால கமெண்ட் பண்ற மக்கள் எல்லாம் ஒரு 5% தான். மீதி 90% பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பாக்குற மக்கள், டிவியில பார்த்துட்டு, ஹாஸ்டல்ல பார்த்துட்டு, ஓட்ட போட்டுட்டு போற அவங்க அன்றாட வேலையில பாக்குற மக்கள். அந்த மக்கள் சாச்சனாவை ஆதரிச்சாங்க, சாச்சனாவை அந்த மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க ஓட் போட்டாங்க, சாச்சனா சேவா இருக்காங்க. இத்தனை பிஆர் டீம், இத்தனை கேவலமான செய்திகள், ஒரு பொண்ணை பத்தி அசிங்கமா காசு வாங்கி போட்டு தொடர்ந்து ஒரு நெகட்டிவிட்டியை பரப்புற கேடுகட்ட வாய்கள், அதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணுக்கு கிடைச்ச வெற்றி அவங்க கிட்ட உண்மை இருந்துச்சு. அதனாலதான் சாச்சனா சேஃப்ட். சரிங்களா? இது நான் வரவேற்கிறேன். மக்கள் இன்னும் அந்த ஒரு நல்ல மக்கள் இருக்கிறபடியாத்தான் நாட்டுல மழை பெய்யுது.
சரி, இது ஒரு விடிய மக்களே. மற்றது சாச்சனா அவர்கள் 2வதா சேவ் ஆனாங்க அப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக்ல ஒரு அப்டேட் ஒன்று வருது. அதை பற்றி எனக்கு தெரியல. பட் சாச்சனா அவர்கள் சேஃப்ட். வர்ஷினி வெங்கட் தான் வந்து வெளியில போயிருக்காங்க. சொல்ல போனா வர்ஷினி வெங்கட் அவர்கள் இந்த சௌந்தர்யா ஜாக்லினை விட எவ்வளவோ மேல். சரிங்களா? ஓகே மக்களே, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.